பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 28வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்பதாக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன் ஆஃப் த ரெசரக்டட் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு உயிரோடு எழுந்து பரமேறி செல்வதற்கு முன் 40 நாட்களில் 10 முறை தரிசனமானார். 8வதாக இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கலிலேயா கடலில் 11 பேருக்கும் 500 விசுவாசிகளுக்கும் காட்சி கொடுத்தார். அதை பவுலும் குறிப்பிட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:6 கூறுகிறது, அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள் என்பதாக. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கொடுத்த இந்த பிரதான கட்டளையில் 4 படிகள் காணப்படுகிறது. முதலாவது, புறப்பட்டு போங்கள் என்று கூறுகிறார். நான் வீட்டில் சும்மா உட்கார்ந்து கொண்டு நான் ஜெபித்து கொண்டு மாத்திரம் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டும் தொலைபேசியின் வாயிலாகவும் ஊடகத்தின் வாயிலாகவும் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்று முடங்கி கொண்டிருந்தால் இயேசு கொடுத்த பிரதான கட்டளையில் முதல் வகுப்பிலேயே தோல்வி அடைந்து விடுவோம். இன்றைக்கு அநேக வருட கிறிஸ்தவர்கள் கூட முதல் வகுப்பை தாண்டவில்லை என்றே சொல்ல வேண்டும். 2வதாக, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று கூறுகிறார். இன்று அநேக ஊழியர்கள் தங்களுக்கு ரசிக பட்டாளங்களை உண்டாக்கவும் தங்களுடைய பிரசங்கங்களுக்கு விசுவாசிகள் விசில் சத்தத்தை எழுப்பவுமே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். நம்முடைய நோக்கம் நம்முடைய குருவாகிய இயேசுவை போல சிந்தையுடைய சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்றே இருக்க வேண்டும். 3வதாக, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் என்பது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது அல்ல, அது ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமானது. 4வதாக, மீதமுள்ள நாட்களில் கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படி உபதேசிக்க வேண்டும். இந்த 4 படிகளிலும் நாம் செயல்பட வேண்டும் என்பதே ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை. இந்த கட்டளையை நாம் செயல்படுத்தும் போது நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்தவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதாய் காணப்பட வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீர் பரத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பு எங்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளையை, பிரதான பொறுப்பான பணியை உத்தரவாதத்தோடு நாங்கள் செய்ய எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களால் இயன்ற மட்டும் சில நபருக்காகிலும் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை உம்மண்டை அழைத்து கொண்டு வந்து ரட்சிப்பிற்குள்ளாய் நடத்தி சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்தி பரலோகத்தின் வாசிகளாய் மாற்றுகிற பெரிதான பணியை உத்தரவாதத்தோடு நாங்கள் செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்தருளும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.